Realme GT2 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பழைய ஃபோன்னே சொல்லலாம். ஆனால் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆஃபரில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்க அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைல் தான் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல்னே சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு வருஷம் பழைய ஃபோன்னு சொல்கிற இப்போ அதை வாங்கினா ஒர்த்தாக இருக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படின்னு கேட்குறவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பழசாக பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃபோனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைலில் இருக்க ஒரு சில பேசிக்கான விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த மொபைலை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க ஆஃபர் படி 8GB RAM 128GB வந்து 25,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு வேரியன்ட் இருக்குது 12GB RAM 256GB இருக்குது, அது 29,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு OnePlus Notch C3 இருக்குது. இன்னும் IQவில் கூட இப்போ ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆச்சு, IQ Z7 Pro. இன்னும் Infinix மொபைல் ஃபோன்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு பழைய ஃபோன் வாங்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும்ல, அது வேணாம் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ரீசன்ஸை வந்து இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 5G கனெக்டிவிட்டி. இந்த மொபைலில் 5G சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 5G பேண்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரியான 5G பேண்ட்ஸுமே வந்து இந்த மொபைல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ 5G கனெக்டிவிட்டியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான ப்ராப்ளமே கிடையாது. ரெண்டாவது அப்டேட். இந்த மொபைலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 வருஷத்துக்கான OS அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. 4 வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்டேட் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக இந்த ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னா Android 12 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் Android 13, ஏன்னா ஒரு வருஷம் பழைய ஃபோன்னால Android 12 இருந்திருக்கும். இப்போ Android 13, 14 வரைக்கும் நமக்கு வந்து Android அப்டேட் கிடைக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட்மே பார்த்தீங்க அப்படின்னா 4 வருஷத்துக்கு தராங்க. ஸோ அப்டேட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமே கிடையாது, அதுவும் கிளியராக இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் இருக்க ப்ரோஸ் என்ன கான்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் Snapdragon 888 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 5 nm ப்ராசஸர். ப்ளஸ் இது கூட பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 RAM வருது, UFS 3.1 ஸ்டோரேஜோட வருது. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ்க்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ கேமிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதுலே மேக்ஸிமம் கிராஃபிக்ஸில் உங்களால் மேக்ஸிமம் FPSல வந்து இந்த மொபைலில் விளையாட முடியும். எந்த அளவுக்கு இந்த மொபைல் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் ஹீட்டுமே ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா இந்த மொபைலால் அந்த அளவுக்கு வந்து ஹீட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியல. இது வந்து நார்மலாலாம் ஹீட் ஆகாது. நீங்கள் நார்மலாக வந்து Instagram, WhatsApp, YouTubeலாம் யூஸ் பண்ணுறப்ப ஹீட் ஆகாது. ஆனால் நீங்கள் ஹெவியான கேம்ஸ் விளாட்றப்ப, நல்ல ஒரு கிராஃபிக்ஸில் நல்ல ஒரு FPS விளாட்றப்ப கண்டிப்பாகவே உங்களால் ஹீட்டை ஃபீல் பண்ண முடியும். அதனால ஹீட்டிங் ப்ராப்ளம் இந்த ஃபோனில் இருக்குது. ஒருவேளை வாங்கலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ரெண்டாவது டிஸ்பிளே. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 6.62 இன்ச்சுக்கான Full HD Plus E4 AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸுக்கான அடாப்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டுமே இருக்குது. ப்ளஸ் 360 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்னு பார்க்குறப்ப இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நல்ல ஃபாஸ்ட்டாகவே ஒர்க் ஆகுது. பீக் பிரைட்னஸ்னு பார்க்குறப்ப 1300 nits கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனோட ப்ரொடெக்ஷனுக்கு இந்த மொபைலில் Gorilla Glass 5 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக டிஸ்பிளோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. ஆனால் எனக்கு வந்து ஒரு மைனஸ் பாயிண்டாக பட்டது பார்த்தீங்க அப்படின்னா HDR கண்டென்ட் வந்து நம்மளால் யூடியூப்பில் வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியுது. அதே மாதிரி ஒரு சில கேம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் ஆகுது. ஆனால் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா HDR சப்போர்ட் இல்லை, HD சப்போர்ட் மட்டும்தான் இருக்குது. எனிவே இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராகவே இருக்குது. மூணாவது பேட்டரி. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜரில் நம்ம சார்ஜ் பண்ணுறப்ப 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 மினிட்ஸில் வந்து ஃபுல் சார்ஜ் பண்ண முடியுது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். பேட்டரி பேக்கப் எந்த அளவுக்கு இந்த மொபைலில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நார்மலாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து பேட்டரி பேக்கப் கண்டிப்பாகவே வருது. இதுவே நீங்கள் வந்து நல்ல ஒரு இன்டென்ஸாக கேம்ஸ் விளாட்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே பேட்டரி ட்ரெயின் ஆகுது. நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. ஒருவேளை கேம்ஸ்லாம் நல்லா விளாடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே பேட்டரி ட்ரெயின் ஆகும். ஸோ வாங்க போகிறீங்க அப்படின்னா இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. நாலாவது கேமரா. இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க வித் Sony IMX 766 சென்சாரோட வருது. மிச்ச 2 கேமராஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல டம்மி தான், அல்ட்ரா வைட் மேக்ரோ. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவராலாக கேமராவோட குவாலிட்டின்னு பார்க்குறப்ப இந்த ப்ரைஸில், அதாச்சும் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் 25,000 ரூபாய்க்கு பார்க்குறப்ப நல்லா இருக்குது. ஆனால் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு 30,000 to 35,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரைஸில் பார்க்குறப்ப இது கொஞ்சம் மொக்கையான கேமரா தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 35,000 ரூபாய்க்குலாம் வந்து நல்ல ஒரு கேமரா ஃபோக்கஸ்டு ஃபோன்லாம் வந்துருச்சு. எனிவே இப்போ வந்து நம்ம அந்த ஆஃபர் ப்ரைஸில் தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமரா செட்டப் ரொம்ப நல்லாவே தான் இருக்குது. இந்த மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிக்கல் இமேஜ்
ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வீடியோ ரெக்கார்டிங்னு பார்க்குறப்ப நம்மளால் 4K 30 FPSல வந்து ரெக்கார்ட் பண்ண முடியுது. ஃப்ரண்ட் கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமமே வந்து 1080 60 FPSல தான் வந்து ரெக்கார்டே பண்ண முடியுது. இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ இந்த ஃபோனில் இருக்க கான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, இன்னொன்று வந்து பேட்டரி ட்ரெயின் இஷ்யூ இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. எனவே இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருந்திருக்கும். ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசஸர் கொடுத்துருக்க ஒரு சில மொபைல்லாம் வந்து இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல்லையுமே வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறதுமே தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஒருவேளை நீங்கள் இதையும் தாண்டி ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து டைப் சி கன்வெர்ட்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மூணாவது இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதில் வந்து நமக்கு சிம் கார்டு ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து கொடுக்கல. இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் மிஸ் ஆகிற ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்போ இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் NFC சப்போர்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட வருது. சவுண்ட் குவாலிட்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நீங்கள் வந்து மொபைல்லே வந்து மூவி சீரிஸ் வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க அப்படின்னா இந்த மொபைல் வந்து கண்டிப்பாக ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னா டிஸ்பிளேயோட குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாகவே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. ஒரே ஒரு மிஸ் ஆகிற விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஃபோன் ஜாக் மட்டும் தான். மற்றபடி ஓவராலாக மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓவரால் கன்க்ளூஷன் பார்க்குறப்ப நீங்கள் வந்து ஒரு 25,000 பட்ஜெட்டில் ஒரு ஆல்ரவுண்டர் மொபைல் ஃபோனாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் நீங்கள் கண்டிப்பாகவே கன்சிடர் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு டிஸ்பிளே வருது, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்க்காக ஒரு பெஸ்ட்டான ப்ராசஸர் கிடைக்கிது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஓரளவுக்கு நல்ல ஒரு டீசெண்டான கேமரா செட்டப்புமே கிடைக்கிது. ஸோ இப்படி இருக்கப்போ இந்த ஃபோன் கண்டிப்பாகவே வந்து கன்சிடர் பண்ணலாம். ஆனால் ஒரு சில இஷ்யூஸ்மே இருக்குது. ஆனால் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கிடையாதுல்ல. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறப்பே வந்து ஹீட் ஆனால் தான் ப்ராப்ளம். ஏதாச்சும் ஹெவியாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஹீட் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓகே தான். பட் நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்னு சொல்லிட்டேன். இனிமேல் நீங்கள் வந்து யோசிச்சு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஃபோனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்களா இல்லை சூஸ் பண்ண மாட்டீங்களா, இல்லை ஆல்ரெடி வந்து வாங்கிட்டு இந்த ஃபோனில் தான் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பை.